துணிச்சலை மனத்திலே வளர்த்தவன் நான். நம்ம இப்போ இதுலேருந்து தான் ஸ்டார்ட் பண்ணுறோம். அப்படியே கீழே போயிட்டு அப்படியே அடிவாரத்தில் போகிறோம். கீழே இறங்கிட்டு இருக்கிறோம். கரெக்டாக மணி பார்த்தீங்கன்னா 9 மணி ஆகுது. ஸோ முடிஞ்ச அளவுக்கு நம்ம சீக்கிரமாக இறங்கணும். சீக்கிரமாக இறங்கிட்டு கீழே போய் சாப்பிடணும் மத்தியான சாப்பாடு. நேற்று நைட்லேருந்து நம்ம ஒழுங்காகவே சாப்பிடல. வியூவை பாருங்கள் மக்களே, பாருங்கள் ஃபுல்லாக மழை வேறு லெவலாக இருக்குது. ஸோ கிட்டத்தட்ட நம்ம வந்து ஸ்லாண்டிங்காக போகணும். இதுக்கப்புறம் வந்து ஒரு இடம் கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும். செருப்புலாம் இந்த விஷயத்தை போட்டு வந்துடாதீங்க. ஷூ நல்ல ஷூ எடுத்துருவாங்க, நல்லா ஸ்லிப் ஆகுது. ஸோ இந்த மாதிரி இண்டிகேஷன் இருக்கும். ஸோ நீங்கள் இதை பார்த்து வரலாம். பார்த்து பையன் போங்கடா. லேடிஸ் போகிறேன் பாவாடா சாமி. அவன் மூஞ்சி தெரில. வேறு லெவலாக இருக்குது. நம்ம ஆக்சுவலி வந்து நாங்கள் நேற்று நைட் பார்த்தீங்கன்னா இந்த வியூலாம் ஒன்றுமே தெரில. இன்றைக்கி தான் வியூவே பார்க்குறோம். நேற்று நைட் ஃபுல் அண்ட் ஃபுல் நேற்று நைட் ட்ரெக்கு தான். 11 மணிக்கு ரீச் ஆகணும். வேறு லெவல். இந்த மலையில் எனக்கு தெரிஞ்சு யாருமே நைட்டு ட்ரெக் அடிச்சிருக்கவே மாட்டாங்க. வந்தாலும் ரொம்ப ஒரு கூட்டமாக புரட்டாசி மாதத்தில் மேலே வந்து ஃபங்க்ஷன் இருக்கும். அந்த டைம்லாம் வந்திருப்பாங்க. பெரிய பெரிய காடு தாண்டி, பெரிய பெரிய மலையை தாண்டி, பெரிய பெரிய பாம்பு தாண்டி, பெரிய பெரிய புளியை தாண்டி, நிறைய பாம்பு, பெரிய பெரிய புலி. நான் இந்த இடத்த தான் சொன்னேன். உள்ள வச்சிருங்க, இதான் வழுக்கும் பாறை. இதெல்லாம் நம்ம பார்த்து போனோம். ஸோ ஃபுல் அண்ட் ஃபுல் இந்த மாதிரி ஸ்லாண்டிங்காக இருக்கும். இந்த ஸோ இது நீங்கள் கோபுரத்தில் பார்க்க வேணால் ஈஸியாக இருக்கலாம். பட் நீங்கள் கீழே ஊருண்டிங்கன்னு வச்சுக்கோங்களேன், நேராக கீழே கல்லில் போய் டொம்முன்னு உங்கள் மண்டை படும். இந்த மாதிரி ஃபோட்டோஸ் நீங்கள் பார்க்கணுன்னா என்னோடய இன்ஸ்டாகிராம் அதில் போய் பாருங்கள். என்னோடய ஃபோட்டோஸ் ஃபுல்லாக இருக்கும். டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்குறேன், போய் ஃபாலோ பண்ணுங்கள். எங்கேயாவது ட்ரிப்பு போனால் இன்ஸ்டா ஸ்டோரியில் போட்டு நீங்களும் வாங்க, ஃபன் பண்ணலாம். ஆமாம் வாங்க வாங்க. நிறையா வச்சுருக்கேன். ஊருக்குள் ஒரு வேசம் தான். அதுக்கு பேர் என்ன? இதுக்கு பேர் தான்டா சிங்கப்பாறை. சிங்கப்பாறை, புலிப்பாறை, சிங்கப்பாறை, நந்தி பாறையாண்டா, பூம்பாறை, எல்லாம் பாறை இதுதான். இறைவனால் படைக்கப்பட்டது. இது வந்து ஒரு ஷேப்ல இருந்திருக்கு. இதை அவங்க செதுக்கி இருக்கிறாங்க. வழுக்கும் பாறை. இப்போ தண்ணியோட ரிவ்யூ சொல்லுங்க. தண்ணி எப்படி இருக்கு? தண்ணி வேற லெவலாக இருக்கு. அப்படியே அந்த பாறை மட்டும் இல்லை, அந்த பாறையோட சேர்ந்து வரனால, அதாவது உண்மையான ஊத்துன்மோம் தெரியுமா, அதுலேருந்து வந்த தண்ணின்னு சொல்லலாம். மாப்பிள்ள இதெல்லாம் என்கிட்ட மேலே ஏரியாலே சொன்னேன். மேலே ஒரு ஊத்து இருக்கு, இந்த டயத்தில் இருக்குமா என்னன்னு தெரில. ஆனால் நம்ம பார்ப்போம் அப்படின்னா தண்ணிக்கு பஞ்சமே இல்லை. வீடு டென்ட்டு போட்டு நம்ம வாழலாம். வளங்களும் எல்லாமே இருக்குது இந்த மலையில். சிங்கம், புலி, கரடி அதெல்லாம் இருக்கான்னு தெரியல. நாங்கள் பார்க்கல. நாங்கள் என்ன பார்த்தோம்னா பாம்பு. ஒரே பாயிண்ட் என்ன கேட்டா நம்ம பார்த்தோம், பாப் கேட் ஒன்று பார்த்தோம். அது நீலேஷ் பார்க்கல, ஆனால் நாங்கள் எல்லாருமே பார்த்தோம். நாங்கள் மிஸ் பண்ணிட்டோம். ஆக்சுவலி இதுதான் அனுமானோட சிலை. நேற்று நாங்கள் இந்த இடத்துக்கு வந்து 800 அடின்னு சொல்லி போட்டுருந்துச்சு. சரி நாங்கள் சீக்கிரம் போயிடலாம்னு நினச்சோம். அப்புறம் தான் இவனை பார்த்து யோசிச்சோம். ஏன்னா இவனுக்கு என்ன ஆயிடுச்சுன்னா நேற்று நைட்டு வந்து கால் கிராம்ப் ஆயிடுச்சு. அதனால் பார்த்தீங்கன்னா நின்று ரொம்ப மெதுவாக ஒரு 10 அடிக்கு ஒரு 5 நிமிஷம் பிரேக்கு, 10 நிமிஷம் பிரேக்கு அப்படின்னு சொல்லி தான் நடந்துட்டு இருந்தோம். பரவாயில்ல, ஒரு வழியாக போய் மேலே போயிட்டோம். என்னன்னு பார்த்தீங்கன்னா மாப்பிள்ளை நம்மளை மழை சாணம் முடிக்கன்னு சொல்லி தான் கூட்டிகிட்டு வந்தா. அப்படி வந்து பார்த்தா மழை நம்ம காலை சாணம் முடிச்சு விட்டுருச்சு. ராத்திரி ஃபுல்லாக நைட் ஊட்டி பார்த்துட்டு வந்து மலை ஏறுறதுன்றது எவ்வளோ சிரமம்னு இப்போ தான் தெரியுது. ட்ரை பண்ணுங்க, ஆனால் நல்லா இருக்கு. ஸோ நான் சொன்னால் கொஞ்சம் ஸ்லாண்டிங்கான இடம் தான். இந்த மாதிரி ஒரு 3 போர்ஷன் இருக்குது. சம்மர்னால கொஞ்சம் ஈஸியாக இருக்குது, ட்ரையாக இருக்குது. வழுக்கும் பாறை வழுக்காமல் இப்போ இருக்குது. பட்டு இதுவே நம்ம வந்து ஒரு மழை காலத்துலேயோ இல்லை மழை பெஞ்சிச்சுனாலோ மேலே வர்றது ரொம்ப கஷ்டம். வலிக்கி அப்படியே கீழே உருண்டுட்டு போயிட்டே இருப்போம். உருண்டு நின்னா பிரச்சனை இல்லை, அப்படியே போயிட்டே இருந்தவங்க தான் பிரச்சனை. ஸோ நான் பேசும்போது உங்களுக்கு ஒரு மாதிரி காற்று சவுண்ட் வந்துச்சுன்னா, ஏன்னா இங்கே ரொம்ப காற்று நல்லா வேகமாக அடிக்குது. அதனால தான் நான் பேசும்போது உங்களுக்கு காற்று சவுண்ட் கேட்குது. நான் முடிஞ்ச அளவுக்கு அது வராமல் பார்க்குறேன். பட் முடியல என்னால், ரொம்பவே காற்று அடிக்குது. பார்த்து வாங்க. நீங்கள் வந்தீங்கன்னா இனிமேல் நம்ம வந்து காட்டுக்குள்ளே
காட்டுக்குள்ளே போனோம். கீழே இந்த காடு வழியாக இறங்கி தான் கீழே போனோம். ஸோ அங்கே போனோம் கிட்டத்தட்ட ஒரு 2-3 மணி நேரம் ஆயிரும். ஸோ நான் vlog ரொம்ப எடுத்துகிட்ருக்கேன்னு நினைக்கிறேன். ஸோ கேமரா ஸ்டாப் பண்ணிட்டு கீழே போயிட்டு நான் கண்டினியூ பண்ணலான்னு இருக்கிறேன். ஸோ முடிஞ்ச அளவுக்கு எடுக்கிறேன், சினிமேட்டிக் ஷாட்டாக போடலாம். டன். இந்த பாதையெல்லாம் நாங்கள் நைட்டு வந்திருக்கிறோம், நம்பவே முடியல, அந்த மாதிரி இருக்குது. காடு, ஃபுல் அண்ட் ஃபுல் ஃபாரஸ்ட்னால வெயில் இருக்கிறது தெரியாது. பட் நம்ம கொஞ்சம் ஜாக்கிரதையாக போனோம். நேற்று வேறு ஏதோ பார்த்துருக்குறோம். நம்ம வந்து ஃபாரஸ்ட் செக்ஷன் வந்து என்ட்ரு பண்ணியாச்சு. ஸோ இதுக்கப்புறம் வந்து 2 டாஸ்க்கு தான். ஒன்று வந்து ரூட்டை வந்து கரெக்டாக போகணும், ஏன்னா ரூட் மாதிரி போனால் இங்கே தான் தொலைஞ்சி போக நிறைய வாய்ப்பு இருக்குது. ரெண்டாவது பார்த்தீங்கன்னா பாம்பு, இந்த ஒரு ஒயில் அனிமல்ஸும் பார்க்காம இருக்கிறது எங்களுக்கும் நல்லது, அதுக்கும் நல்லது நான் சொல்லுவேன். ஏறி வந்துட்டு இருக்கப்போ கரெக்டாக அங்கே வந்துச்சு, நம்ம ஃப்ளாஷ் அடிக்கும்போது கண்ணு தெரிஞ்சுது. அதுக்கப்புறம் அது மலை மேலே ஏறி இப்படியே இந்த பக்கெட் வந்துடுச்சு, இதுக்குள்ளே ஓடி போயிடுச்சு. ஆனால் அது என்னன்னு இப்போ வரைக்கும் தெரில, போய் கூகுள் பண்ணி பார்த்தா தான் தெரியும். எனக்கு தெரிஞ்ச அளவுக்கு அது ஒரு பாப் கேட். இப்போ பார்த்தீங்கன்னா ஒரு வழியாக கீழே வந்து இறங்கிட்டோம். ஸோ இந்த முருகன் கோயிலுக்கு வந்துட்டோம். எல்லாம் செத்துட்டாங்க. ரொம்ப பெருமையாக இருக்குது. எங்கள் அம்மா பேசணுச்சு தேராதங்க உங்கள் கூட சொன்னதுக்கு பாம்பு பார்த்தது தான் மிச்சம். காலைல 9 மணிக்கு ஆரம்பிச்சுட்டுருக்கு, மணி பார்த்தீங்கன்னா 12 ஆகுது. 3.5 மணி நேரம் கிட்டத்தட்ட இறங்கியிருக்கிறோம். ஆனால் ஏறுறதுக்கு தான் ரொம்ப லேட் ஆச்சு. நீங்களாம் வந்தீங்கன்னா தண்ணி நிறையா கொண்டு வாங்க. வெயில் காலத்தில் வந்தீங்கன்னா எக்ஸ்ட்ரா தண்ணி கொண்டு வாங்க. ரொம்ப 20 லிட்டர் கேனை தூக்கிட்டு வாங்க. ஆளுக்கு 4 லிட்டர் தண்ணி கொண்டு வந்தால் உங்களுக்கு கரெக்டாக இருக்கும். இங்கேருந்து மேலே போகிறதுக்கு 2 லிட்ரு, ரிட்டன் கீழே வர்றது 2 லிட்ரு. மேலே வந்து தண்ணி நல்லா இருக்குது. ஸோ அதனால் அது ஒன்றும் பிரச்சனை இல்லை. வண்டி வச்ச இடத்துக்கு வந்தாச்சு. ஸோ நான் இங்கே தான் வண்டி வச்சுருக்குறோம். வண்டியில் ஹெல்மெட் இருக்கா? இருக்குது. வண்டி இருக்கா? இருக்குது. வண்டிக்குள்ளே குருவி கொண்டிருக்கா? அதுக்குள்ளே கட்டிடுச்சா? ஸோ வண்டி இங்கே சேஃபாக தான் இருக்குது. ஸோ நீங்கள் ஆக்சுவலி வந்து புது வண்டி வச்சுருக்கேன். ஸோ அதை கொண்டு வந்து இந்த மலை அடிவாரத்தில் ரிஸ்க் எடுக்க விரும்பல. அதனால தான் நான் வந்து சின்ன வண்டியில் வந்திருக்கிறேன், 100cc பைக்கில்.
மற்றபடி ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஸோ நீங்கள் உங்களோட ஓன் ரிஸ்கில் எவ்வளோ பெரிய வண்டியில் வேணாலும் நீங்கள் வரலாம், அது உங்களோட இஷ்டம். நாங்கள் பார்த்தீங்கன்னா எங்களுக்கு எங்கள் வண்டி ரொம்ப முக்கியம், சேஃப்டி ஃபஸ்ட்டு. அதனால் பார்த்தீங்கன்னா நாங்கள் வந்து சின்ன வண்டியில் வந்துடுவோம். யார் வண்டி வந்து பஞ்சர் ஆகல, வண்டி பஞ்சர் ஆயிடுச்சு. எக்ஸ்பெக்டட் நினச்சேன், எவ்வளோ தூரம் உள்ளே கொண்டு வர முடியும் அவ்வளோ தூரம் உள்ளே கொண்டு வந்து வச்சுருங்க. ஸோ நீங்கள் வரீங்கன்னா அது உங்களோட சேஃப்டி. நாங்கள் வந்து எங்களோட சேஃப்டிக்காண்டி தான் இந்த வண்டி எடுத்துகிட்டு வந்திருக்கோம். ஸோ பெரிய வண்டி எடுத்துகிட்டு ரைடு போகிறதெல்லாம் எங்களுக்கு மேட்டரே கிடையாது. எங்களுக்கு வந்து சேஃப்டி தான் ஃபஸ்ட். அதுவும் வண்டிக்கு எதுவும் ஆகக்கூடாது. ஸோ ரோடு உங்களுக்கு தெரியும், நான் வந்து டிஸ்கிரிப்ஷனில் வந்து லிங்க் கொடுக்குறேன் எப்படி வரணும் அப்படின்ட்டு. நீங்கள் போகிறீங்கன்னா நீங்கள் சேஃப்டியாக போயிட்டு வரணும், அதான் எனக்கு வேணும். ஏன்னா இங்கே வைல்ட் அனிமல்ஸ் நிறையாவே இருக்குது. ஸோ தனியாக போகாதீங்க, முடிஞ்ச அளவுக்கு ஒரு 4-5 பேர் போங்க. மேலே தூங்குறதுக்கு இடமும் இருக்குது. முடிஞ்ச அளவுக்கு டே டைமில் போக பாருங்கள். நாங்கள் போன மாதிரி நைட் டைமில் நீங்கள் போகாதீங்க, அதான் நான் சொல்லுவேன். ஸோ வண்டி பார்த்திங்கன்னா பஞ்சர் ஆயிடுச்சு. ஸோ முதல்ல பஞ்சர் கடை போய் தேடணும். ஸோ ஃபுல்லாக டயர்டாக இருக்குது. ஸோ எனர்ஜியே இல்லை. ஸோ சாப்பிட்டு நல்லா வெயிட்டாக சாப்பிட்டு நான் கண்டினியூ பண்ணுறேன். தம்பி என்ன பண்ணுறீங்க? இன்னொன்று பறிச்சுட்டு வாடா மாப்பிள்ள, இன்னொன்று பறிச்சுட்டு வா. அண்ணே பக்கத்தில் ஹோட்டல் எங்கண்ணே இருக்கும்? நீனுமா தமிழ்? அண்ணே பார்த்து வைங்க, நான் கடைக்கு போயிட்டு வந்துடுறோம். வா வா. இப்போ தான் பார்த்தீங்கன்னா மலை இறங்கி டயரை பஞ்சர் பார்த்துட்டு சாப்பிட்டு ஒரு இடத்துல நிப்பாட்டி இருக்கிறோம். இது வந்து ஆக்சுவலி ரொம்ப சூப்பரான ட்ரிப்பு, செலவே இல்லை. அதுவும் இந்த வண்டியில் வந்தனால செலவே இல்லை எங்களுக்கு. டயர்டாக இருந்துச்சு, ஏன்னா இப்போ தான் 4 மணி நேரம் ட்ரெக் பண்ணி கீழே இறங்கியிருக்கணும். வெயில் வேறு ரிட்டன் கீழே இறங்கும் போது. ஸோ அதனால் பார்த்தீங்கன்னா நாங்கள் இந்த இடத்துல கொஞ்சம் ரெஸ்ட் எடுத்துகிட்டு போகலாம் அப்படின்ட்டு வந்திருக்கோம். ஒரு 1/2 hour இல்லைனா 1 hour ரெஸ்ட் எடுத்துகிட்டு இங்கே கொஞ்சம் நேரம் ரெஸ்ட் எடுத்துகிட்டு ரிட்டன் நாங்கள் கிளம்புவோம். ஸோ எப்படியோ போகிறதுக்கு ஒரு 7 மணி ஆயிரும். ரிட்டன் நாங்கள் வந்து ஒரு 1/2 hour கிளம்பிடுவோம். ஸோ நான் இந்த வீடியோ நான் இங்கேயே முடிச்சுக்கிறேன். ஸோ ரிட்டன் போகிற வீடியோ நான் மோஸ்ட்லி காமிக்க மாட்டேன், வீடியோவில் இருந்தால் போகணும்னு நினைக்கிறேன். ஸோ வீடியோ பிடிச்சிருக்கு நம்புகிறேன். ஸோ பிடிச்சிருந்தா மறக்காம லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் யாருக்காவது ட்ராவல் பண்ண பிடிக்கும் அப்படின்னா இந்த மாதிரி இடத்துக்கு சஜஸ்ட் பண்ணுங்கள். இது மதுரை பக்கத்தில் தான் இருக்குது ஆக்சுவலி. இந்த மலைக்கு யாரும் மோஸ்ட்லி போகவே மாட்டாங்க. அதனால் முடிஞ்சால் நீங்கள் வந்து வீக்கெண்ட் டேஸில் நீங்கள் போயிட்டு வரலாம். ஸோ குரூப்பாக போயிட்டு வாங்க, நான் அதான் சொல்லுவேன். குரூப்பாக போயிட்டு வாங்க, சேஃபாக போயிட்டு வாங்க. ஸோ இந்த வீடியோ நான் இங்கேயே முடிச்சுக்கிறேன். ஸோ டாடா பாய், see you. அடுத்த வீடியோ பார்ப்போம். வந்து கோயிலுக்கு போகிறதுக்கு கிட்டத்தட்ட நாங்கள் 10 நிமிஷத்தில் போயிட்டோம். ஆனால் ரிட்டர்ன் வர்றதுக்கு நான் கண்டுபிடிச்சு கொண்டு வந்து கீழே போடுறா. நல்லா இருக்காது. ஆமா எலும்புடா. இங்க படுத்துற நிமிஷம்னால தாங்க முடியலையே. தலை வலிக்குதுடா, தலை வலிக்குதே. மறக்காம சர்ப்ரைஸ் பண்ணுங்க. தேங்க்யூ.